இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நிறைவு பெறுகிறதுன்னு அறிவிக்காமலேயே கூட நம்ம அடுத்து கன்டினியூ பண்ணலாம், தொடர்ச்சியாக நடத்தலாம், ஆளுநர் இல்லாமல் அப்படின்னு. இந்த முடிவை எடுக்குமா அரசு உங்களுடைய பார்வையில்? தெலுங்கானால இதெல்லாம் நடந்துச்சு. அது ஆளுநர் இல்லாமலே கூட நடத்தலாம். ஆனால் நீதிமன்றம் கடைசியில் என்ன சொல்லுச்சுன்னா, ஆளுநரை கூப்பிட்டு நடத்துங்க, போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் அரசு தமிழிசை அவர்களுக்கு போய் அழைப்பு கொடுத்து, முதல்ல இவங்க இல்லாமல் நடத்தின அதே அரசு தான் போய் 2வது அழைப்பு கொடுத்து வாங்கன்னு கூப்பிட வேண்டிய நிலைமையெல்லாம் உருவாச்சு. இப்போ நம்ம அந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு இந்த அரசு விரும்பலை. ஆளுநர் பதவியே கூடாது, ஆளுநர் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கொள்கையை கொண்டிருக்கிற கட்சிகள் தான். ஆனாலும் கூட நடைமுறையில் சட்டப்படி ஒரு விஷயம் ஏற்கப்பட்டிருக்கும் போது அது நடைமுறையில் இருக்கிற வரைக்கும் அதுக்கான கண்ணியத்தையும் மதிப்பையும் கொடுக்கணும்னு இந்த அரசு முடிந்தவரை முயற்சி பண்ணுது. 100 விழுக்காடு அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. அதுதான் சரி. அதை சீர்குலைப்பது என்பது ஆளுநருடைய வேலையா இருக்குது. அதனால அவர் தான் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு. அவர் எல்லாம் மீறிட்டுங்கிறதுக்காக அரசு எல்லாம் மீறணுங்கிற தேவையில்லை. அரசு கண்ணியமாகவே நடக்கட்டும், முதிர்ச்சியாகவே வெளிப்படட்டும். அதுதான் மக்கள்கிட்ட அவர்களை அம்பலப்படுத்தும். மக்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த குறையும் இந்த விஷயத்தில் அரசை நோக்கி மக்கள் சொல்வதில்லை. ஆளுநர் தவறு செய்கிறார் என்பது மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்ட போய் சேருது. ஆளுநரை இயக்குவது பாஜகன்னு மக்களுக்கு புரியுது. ஆளுநர் இப்படி தவறு செய்யும் போது கூட கண்டிக்காமல் அவருக்கு வக்காலத்து வாங்க களத்துக்கு வருகிறது பாஜக என்பதை மக்களுக்கு தெரிகிறது. அதனால நமக்கு பிரச்சனை இல்லை.